இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமாய் ஒரு புதிய வாரம் திங்கட்கிழமை நம்ம வேலையெல்லாம் தொடங்குறது. உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ ஒப்பு கொடுங்க. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே உறுதியோடு சொல்வீங்க. உங்களை கைவிடாத கடவுள் உங்கள் முன்பாக இருக்கிறார். அதையெல்லாம் வைத்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா அதை வைத்து சொல்லுங்க. உங்களோடு அவர் வர வேண்டுமா அதை வைத்து சொல்லுங்க. இந்த வாரத்துல நீங்க என்னவெல்லாம் செய்ய இருக்கிறீர்களோ ஒவ்வொன்றையும் திங்கட்கிழமை முதல் நாளில் ஒப்பு கொடுத்து சொல்றீங்க. அப்பா நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவற்றையெல்லாம் முதன்மைப்படுத்தி அந்த விரைவை துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நன்றி, வழி நடத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, அவர் உண்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறோம் பாருங்க. இந்த இறைவார்த்தையோடு உற்சவத்தை நீங்கள் தெரிவித்து எப்பயுமே நம்ம எதை செய்வதற்கு முன்பாக அதற்காக தயாரிக்கிறோம். குறிப்பா இந்த வாரத்தை தொடங்குகிற வேலையில் இந்த திங்கட்கிழமையில் இருக்கிறோம், முதல் நாளில் இருக்கிறோம். எனவே இந்த வார நாட்கள் ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வாதம் தயாரிக்கிற நம்மை அறிக்கையிட்டு நம்மை தயாரிக்கணும். ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது பெட்ரோல் இருக்கிறதான்னு பார்ப்போம் அல்லவா, தயாரிக்கணும். நீங்க சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்பாக அதில் காத்து இருக்குதான்னு பார்ப்போம் அல்லவா, தயாரிக்கணும். இதே போல இந்த தொழில் ரீதியா நம்ம வெளியில செல்ல இருக்கிறோம். எனவே நம்மை தயாரிக்கணும். நம்ம சுத்தமா இருக்கிறோமா பார்க்கணும். இல்லை என்றால் நம்ம அசுத்தத்தோடு செல்கிற போது அசுத்தம் நம்மளோடு கல்விக்கொள்ளும், அது நம்மளோட ஒட்டிக்கும், அதாவது வெளியில வர முடியாது. எனவே நம்ம தூய்மையான உள்ளத்தோடு செல்கிற போது தூய்மையெல்லாம் நம்ம தேடி வரும். அவ பணம் வரும், அப்ப நல்லது நடக்கும், நிம்மதியெல்லாம் நம்ம தேடி வரும். எனவே தாவீது எப்படி நம்மை தயாரித்தார் என்று பாருங்க. இன்றைக்கு இறைவார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் இறைவார்த்தை 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடம், எப்போ நாத்தான் தாவீது செய்த குற்றத்தை அறிக்கை இடுகிறார். சாதாரண ஆடு மேய்ப்பவனாக இருந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து ராஜாவாக மாற்றுகிறார். ஆனால் அந்த ராஜாவாக மாற்றி ஆண்டவர் கொடுத்ததை எல்லாம் அனுபவிக்கிற பொழுது அவர் தவறும் செய்து விடுகிறார். காம இச்சையினால் விழுந்து தவறு செய்து விடுகிறார். எனவே அதை ஆண்டவர் அவருக்கு அறிவுறுத்துகிறார். ஒவ்வொரு திருப்பலியுமே அதுதான் நண்பர்களே, திருத்திக் கொள் என்று அறிவுறுத்துவோம். ஒவ்வொரு ஆராதனையும் அதுதான் நண்பர்களே, நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவோம். ஒவ்வொரு ஆன்மீக காரியங்களும் அதுதான் நண்பர்களே, நம்ம ஆசீர்வாதத்துக்காய் நம்மை தயாரித்துக் கொள்வது. குறிப்பாய் திருப்பலி தந்தை என கரங்களை விரித்து லாமல்ல இறைவன் பாவங்களை மன்னிக்கிறார் என்று இந்த கரங்களை அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த கரங்களால் அந்த ஆசீர்வாதத்தை தருகிற பொழுது, அதை பெற்றுக்கொள்கிற பொழுது வல்லவை பார்ப்போம். ஆனா நமக்கு நிறைய பேர் அதை வாங்குறது இல்லை. ஏன்னா நம்ம தான் பூசைக்கு நேரத்தோடு செல்வது கிடையாது. நம்ம எப்பயும் முதல் வாசகம் 2வது வாசகம் நேரத்துல தானே போறோம். அப்போ அந்த மன்னிப்பை, அந்த பொது மன்னிப்பை நம்ம இழந்து விடுகிறோம். நம்ம தான் பாவ சங்கீதத்துக்கு போறதே கிடையாது. ஏன்னா தயாரிப்பே இல்லாமல் போகிறது. அதனால்தான் நிறைய வேலைகளில நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம ஒட்டி கொள்கிறது, தேவையில்லாதெல்லாம் நம்ம கவ்விக்கொள்கிறது. நம்ம சூழ்நிலைகள், நம்ம மகிழ்ச்சியான நிம்மதியான தருணங்கள் நம்ம அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை நாம் தயாரித்துக் கொள்வது. அவன் காரணம் இவன் காரணம் சொல்ல வேண்டாம், நாம் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணரணும். இப்பொழுது தாவீதினுடைய தவறை நாத்தான் அறிக்கை எடுகிறார். இறைவாக்கினர் நாத்தானை ஆண்டவர் அனுப்பி அது அறிக்கையிட சொல்லுகிறார். நாத்தான் அறிக்கை எடுக்கிறார். அதை கேட்ட தாவீது எப்படி தன்னை தயாரித்துக் கொள்கிறார் பாருங்க. நான் ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவர் உன் பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். அவருக்கு அறிக்கை இட்ட உடனே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். அவர்களையெல்லாம் அறிக்கையிடு. வெளியில போகிறீங்க, பிசினஸ்ல நல்லா வரணும்ன்ற சிந்தனையோடு போறீங்க, வேலைக்கு போறீங்க, வேலையில எந்த இடைவெளிகளும் வரக்கூடாதுன்றதுக்காக போறீங்க. நீங்க என்னவெல்லாம் செய்ய இருக்கிறீங்களோ, சமூக பணியா கூட இருக்கலாம், நல்லது நடக்கணும் பிறருக்கு நல்லதுக்காக நீங்க போறவங்களா இருக்கலாம், மற்ற நல்லதுக்காக போறீங்க. ஆனா அதுக்கு நான் தகுதி உள்ளவனா மாத்திக்கணும் இல்லையா? சைக்கிள் போறதுக்கு முன்னாடி காத்து அடிப்பது போல, பைக் போறது முன்னாடி பெட்ரோல் போடுவது போல, நான் நல்லது செய்கிற பொழுது அந்த நல்லவனாக நான் இருக்கணும் அல்லவா, என் பாவத்தை அறிக்கையிடுவது கொள்வது. தாவீது அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற உடனே பாடிய பாடல் தான் திருப்பாடல் 51. தாவீதுடைய வெற்றியின் பாடல், ஆண்டவருடைய மன்னிப்பை நினைத்து பாடுகிற பாடல். எனவே அதை வைத்தான் தாவீது திருப்பாடல் எழுதுகிறார். அதனால தாவீது ஆசீர்வாதம் படைக்கிறார். ஏன்னா தாவீது ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கிறார். தாவீது திருப்பாடல் மூலமாய் வல்லமையை, ஆண்டவர் கிருபையை, ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு பறைசாற்றினார் என்றால் காரணம் நண்பர்களே, அவர் பாவத்தை அறிக்கையிட்டார். உங்களை அறிக்கை எடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ராஜான்னு கேளுங்க. ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க தகப்பனே கேளுங்க.
இந்த வாரத்துல நான் இதெல்லாம் செய்ய போறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக இதெல்லாம் என் வாழ்க்கையில அடையணும், பயணம் மாற்றணும்னு கேளுங்க. உங்களை அறிக்கை இடுவார். நம்ம அறிக்கை இடுகிற பொழுது மீட்பை அறிக்கை இடுவோம். அப்பா நன்றி, அவர்களை எல்லாம் அறிக்கை இடுகிறோம் ராஜா. செய்த பிழைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அறிக்கை இடுகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை தூய்மைப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நம்பிக்கையோடு என்னவெல்லாம் பிள்ளைகள் அறிக்கை எடுக்கிறார், ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொரு பாவங்களும் அப்பா இரக்கத்தினால் நாங்கள் விடுதலை பெறும்படியா, ஆண்டவரே நீ தருகிற மன்னிப்பினால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரா வல்லமையான இறைவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். வல்லமையான இறை கிருபையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்களா? எனவே அன்பர்களே, என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புறோம், என்னவெல்லாம் வேண்டும் என்று கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், ஒவ்வொரு செப தேவைகளையும் அப்பா உங்கள் பார்த்து வைக்கிறேன். நீங்க தொடுங்க அப்பா. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை நிறைவாய் வழி நடத்துவார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில வாரம் முழுவதும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எனவே அன்பர்களே, உங்களை அறிக்கையிட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுத்த நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொண்டீர்கள். எனவே மகிழ்ச்சியாயிருங்க. நல்லது நடக்கும். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நல்லது நடக்கும். வல்லமையான இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். மகிழ்ச்சியாய் இருங்கள். இந்த நாளும் இனிய நாளே. நன்றி இறை உறவுகளே.